வாழ்க. இன்றைய ஆத்ம சங்கமத்தின் அடுத்த நிகழ்வாக இன்பமாக வாழ வழி என்ற தலைப்பிலே உரையாற்ற அருள்நிதி அஸ்வினி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன்பாக அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விடுகிறேன். கடந்த 2005ஆம் ஆண்டில் மனவளக்கலையில் இணைந்தவர் 13 வருடங்களாக அருட்தொண்டாற்றி வருகின்றார். சிறந்த இல்லத்தரசியாகவும் தன் சேவையை தொடர்ந்து வருகிறார். பெங்களூர் விமானபுரம் ஸ்கை ட்ரஸ்ட் பசவநகர் மன்றத்திலிருந்து வந்திருக்கும் அருள்நிதி அஸ்வினி அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய WCSC கர்நாடக மண்டல தலைவர் டாக்டர் தனபதி ஐயா அவர்களுக்கும், திருமதி டாக்டர் விஜயா தனபதி அவர்களுக்கும், மற்றும் விமானபுரா ஸ்கை ட்ரஸ்ட் தலைவர் தன்ராஜ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் உள்ள பேராசிரியர்களுக்கும், மனவளக்கலை அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு இன்பமாக வாழ வழி என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். இயற்கையில எல்லாமே மனிதனுக்கு இன்பமாகவே அமைந்திருக்கிறது. உடல் அமைப்பை பார்த்தாலும், அறிவினுடைய சிறப்பை பார்த்தாலும், இன்னும் மற்ற இயற்கையில் நிரம்பி உள்ள வளங்களை பார்த்தாலும் மனிதனுக்கு எப்போதுமே இன்பமான வாழ்வே அமைந்திருக்கிறது. அப்படி இருந்தும் கூட சில துன்பம் அடைகிறார்கள். அதற்கு காரணம் இயற்கை இல்லை, மனிதனிடையே தான் சில குறைகள் உள்ளது. வாழ்க்கையில் இயற்கை ஒன்று, சமுதாயம் ஒன்று. இந்த இரண்டையும் மனிதன் உணர்ந்து கொண்டு இயற்கையில் உள்ள வளங்களை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்றும், சமுதாயத்தில் உள்ள மக்களோடு எவ்வாறு நட்புறவோடு பழகி கொள்ள வேண்டும் என்றும் தெரிவதில்லை. மனிதனிடத்தில் சில அறிவின் குறைபாடுகள் உள்ளது. அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசம், இந்த மூன்றில் சில இடங்களில் அறிவு தடுமாற்றம் மற்றும் தடமாற்றம், இந்த இரண்டாலும் தவறு செய்கிறான். இயற்கையின் ஆற்றல் எப்படி இருக்கிறது, இயற்கையின் நியதி எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால், எந்த செயல் செய்தாலும் அதற்கு தக்க விளைவு உண்டு. எண்ணமானாலும், சொல்லானாலும், செயலானாலும் அதற்கு தக்க விளைவு உண்டு என்பதுதான் இறைநீதி. அப்போது இயற்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும். சமுதாய அமைப்பையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய செயலையும் அதன் விளைவையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் கல்வியிலே, பாடத்திட்டங்களிலே பண்பாடாக ஒவ்வொரு குடும்ப தொடராகவும் வர வேண்டும். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்பட்ட நிலை என்று 3 நிலை. அவற்றிலே அறியாமை என்பது இயற்கையினுடைய பெருமையையும் அமைப்பையும் அதை ஒட்டி மனிதன் செய்யக்கூடிய செயல் விளைவுகளை தெரிந்து கொள்ள முடியாத குழந்தை வயதில் உள்ளவர்களும், உலக அனுபவம் இல்லாதவர்களும் இந்த விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருந்து செயல் செய்ய தெரியாது. அதற்கு ஏற்கனவே வாழ்ந்து தெளிவு கொண்ட பெரியோர்கள் உலகமெங்கும் உள்ளார்கள். அவர்களுடைய சொல்லை கேட்டு அவர்கள் வழி நடந்து தெளிவு பெற வேண்டும். அதைத்தான் பக்தி மார்க்கம் என்கிறார். அதற்கு மேலாக நாம் ஒவ்வொரு நாளும்
வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெறுகிறோம். அந்த அனுபவங்களை வைத்து பார்க்கும்போது மீண்டும் அதே அனுபவம் வாய்ப்பு வரும்போதெல்லாம் மறவாது செயல்பட வேண்டும். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நல்லதொரு பாடம். ஆனால் அதை பிடித்து வைப்பதில்லை, மறந்து விடுகிறோம். அதனால் வரக்கூடிய அனுபவத்தை பிடித்து வைத்துக்கொண்டு அதன்படி நடக்கவில்லை என்றால் அது பயனற்ற வாழ்க்கையாக முடியும். உதாரணமாக, நாம் உணவு உண்கிறோம். உடலுக்குள்ளாக போன போது அங்கிருந்து அது 7 தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது. ரசம், இரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று. இந்த 7 தாதுக்கள் எந்த அளவு உணவு சாப்பிட்டாலும் அதை மாற்றி அமைக்கிறது இயற்கை. அதே சமயம் இயற்கையில் ஒரு நியதி உண்டு. ஒவ்வொரு உடலிலேயும் அந்த உணவை ஜீரணித்து 7 தாதுக்களாக மாற்ற உரிய சக்தி உடலில் ஒரு அளவோடு தான் உள்ளது. அது தெரியாமல் 1 பவுண்ட் உணவு உண்டால் 7 தாதுவாக சுலபமாக மாற்றி அதை அந்தந்த தாதுக்களுக்கு சென்றுவிடும். உடலிலேயும் அந்த உணவை ஜீரணித்து ஒரு சுலபமாக மாற்றி அந்தந்த தாதுக்களுக்கு சென்றுவிடும். ஆனால் எத்தனை தடவை அதிகமாக உணவு உண்டு மனிதன் துன்பப்பட்டிருப்பான் என்று எண்ணி பாருங்கள். ஒவ்வொருவரும் ஒரு நாளாவது அதிக உணவு உண்டு அது ஜீரணமாகாமல் பட்ட கஷ்டம் எல்லோருக்கும் உண்டு. அதிகமாக சாப்பிட்டு அதனால் சிரமப்படாத மனிதன் உலகத்தில் அரிது. அப்படி என்றால் அது ஏன் வரணும்? அது எவ்வளவு துன்பம்! ஏற்கனவே அந்த துன்ப அனுபவம் இருக்கிறது. அதனால் ஆயுள் முழுவதும் அதை மனதில் வைத்து அளவு முறை உணவு உண்டால் நல்லது. எத்தனை பேர் அந்த அளவோடு சாப்பிடும் நிலையில் உள்ளார்கள்? அப்போது இந்த உலகில் வயிற்று வலி, அல்சர் முதலிய நோய்களில் எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, உணவு அதிகமாக உண்டால் தேக்கம் வரும். நேரத்தோடு ஜீரணம் ஆகலைன்னா வயிற்றில் தேக்கம் வரும். அந்த ரசம் புளிப்பு ரசம். புளிப்பின் காரணமாக நுரை வரும். அந்த நுரையிலிருந்து வரக்கூடிய இரத்தம் எப்படி இருக்கும்? இரத்தத்திலேயும் நுரை கலந்திருக்கும். அந்த நுரையோடு இரத்தம் உடல் முழுவதும் ஓடும் போது எந்த இடத்தில் தடைப்படுதோ அங்கெல்லாம் அந்த வாயு காற்றானது நிரம்பிவிடும். காற்று நின்றுவிட்டால் மின்சாரம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் இவையெல்லாம் பாதிக்கும். அப்போ எல்லா உறுப்புகளிலும் வாயு ரோகம் என்ற நோய் வந்துவிடும். அப்படி தொந்தரவு ஒரு தடவை ஏற்பட்டால் மறுபடியும் அதை திருத்திக் கொள்ளலாம். ஆனால் அதை மறந்து அடிக்கடி அதே செயலை செய்தால் என்ன ஆகும்? அதுவே நீண்ட கால நோயாக மாறிவிடும். அந்த பதிவு ஆயுள் முழுவதும் எப்பொழுதோ சிறிது சாப்பிட்டாலும் அந்த நோய் திரும்ப வரும். அதே பதிவு கருமையத்தில் பதிந்து பிறக்கும் குழந்தைக்கும் பதிவாகி வரும். இப்படி ஒரு தடவை செய்த தவறை மறந்து மறுபடியும் செய்தால் அதுவே அலட்சியமாகும். உணர்ச்சி வயப்பட்ட தன்மை ஒரு பற்றுதலாலோ அல்லது பிறரை அவர்கள் எளியவர்கள் என்பதாலோ அல்லது தனக்கு நஷ்டம் ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதாலோ மனிதனுக்கு சினம் அவர்கள் மேல் வரும். அந்த சினம்
பொறுமையை இழந்து பல குற்ற செயல்களை விளையும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் ஒரு செயல் விளைகிறது என்றால் அங்கே ஆராய்ச்சி இருக்காது, அமைதியும் இருக்காது, செய்கிற செயலில் ஒரு நியதியும் இருக்காது. அப்படி ஒரு தடவை 2 தடவை செய்யும் போது பெரும்பாலும் துன்பத்தோடு நஷ்டம் ஏற்படும், மனமும் உடலும் பாதிக்கப்படும். இதுதான் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. இந்த 3 முறையிலே உலகில் எத்தனை விதமான சங்கடங்கள் மனிதனுக்கு உருவாகிறது என்று எண்ணி பாருங்கள். அப்பொழுது இன்பமாக வாழணும் என்றால் இயற்கையில் எல்லாமே இன்பம்தான். அந்த இன்பத்தை கெடுக்காமல் இருக்கணும். அதாவது எப்போதும் விழிப்பு நிலையோடு நமது மனவளக்கலையின் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். சில சமயம் பழக்கத்தின் வழியே சில செயல்களை செய்கிறோம். அப்படியின்றி இனிமேல் அந்த தவற்றை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டு அந்த செயலை செய்யும்போது அதனை நினைவு கொண்டு ஒரு செயலை முழுமையாக செய்ய பழகி கொண்டால் தெளிவோடு சேர்ந்த பழக்கம் பதிவாகும். மீண்டும் அந்த தவற்றை செய்யாமல் வாழலாம். குடும்பத்திலும் கூட ஒருவருக்கொருவர் மனம் நோகச் செய்வது உடலாலும் மனதாலும் இது ஒரு பழக்கமாகவே உள்ளது. நம் குடும்பத்தில் உறுப்பினர்கள் என்றால் கூட மனம் நோகச் செய்தால் அந்த வருத்தம் கொஞ்சம் நஞ்சம் துன்பம் அல்ல. அதுபோல உடலை வருத்தினும் துன்பம்தான். இந்த மனித பண்பாட்டில் விழிப்பு நிலையோடு வாழணும் என்ற ஒரு பழக்கம் வரணும். மனதுக்கும் துன்பம் கொடுக்கவே கூடாது என்ற ஒரு தெளிவும் வரணும். ஆனால் உலகில் ஒவ்வொருவரும் அனாவசியமாக துன்பம் விளைவித்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இப்போ போர் வருகிறது என்று வைத்துக்கொள்ளும். போர் மனிதனுக்கு தேவைதானா? உலகம் ஒன்று, சூரியன் ஒன்று, தண்ணீர் ஒன்று, காற்றும் ஒன்று. ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை மக்கள் உழைத்து வரக்கூடிய பொருளைத்தான் ஒவ்வொருவரும் உண்டு வாழ்கிறோம். அப்போ எவ்வளவு ஒற்றுமையோடு ஒருவருக்கொருவர் உதவியோடும் இருக்கணும். அப்படி பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதோடு கூடுமான வரையில் உதவி செய்து வாழ வேண்டும் என்ற இந்த 2 விதமான எண்ணங்களை பண்பாடாக மாற்றிக்கொண்டால் உலகில் இன்பம் மலரும். கணவன் மனைவி, பெற்றோர் மக்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் மற்றும் இந்த சமுதாயத்தில் உள்ள மற்றவர்களும் ஒருவருக்கொரு மனதுக்கும் உடலுக்கு பெற்று கொண்டு வந்துவிட்டால் உலகில் மனிதர்கள் இன்பமாக வாழலாம். இதை ஒட்டி 5ஒழுக்க பண்பாடு என்ற நம் மகரிஷி அவர்களின் கவிதை. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் ஒழித்து பொறிப்போடு அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தா மாநெறியும் உணவுக்குயிர் கொள்ளா நோன்பும் பொது விதியும் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்து பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். சமுதாயத்தில் எல்லோருக்கும் துன்பத்தை விளைவித்து கொண்டே இருப்பது போர், பொய் மற்றும் போதைப் பொருள். இந்த 3ம் மனித நிலையிலிருந்து கீழே இறக்கிவிடும். எல்லோருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடியது.
சமுதாய ஒழுக்கமாக இந்த மூன்றையும் தனிமனித ஒழுக்கமாக கடைபிடித்து பழகி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் உழைப்பின் பலனை கொண்டும் அறிவின் திறனை கொண்டும் தொழில் செய்து வாழ வேண்டும். இது மனித குலத்திற்கு இன்றியமையாதது. விலங்குகள் எல்லாம் ஒன்றை ஒன்று பிடித்து சாப்பிடும். எதனாலனா தன் உழைப்பிலே தனக்கு உணவை தேடிக்கொள்ள முடிவதில்லை. அதனால் தன் திறமைக்கு ஏற்றாற்போல் தன் கையினால் மற்ற உயிரை கொன்று உண்டு வாழ்கிறது. அதே பழக்கம் கருமையத்தின் மூலமாக மனிதனுக்கும் வந்துவிட்டது. ஆனால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய வசதியை பாருங்கள். தண்ணீர், பூமி வைத்து கொண்டு உணவு உற்பத்தி செய்து கொள்ளும் திறமை வந்துவிட்டது. அதனால் பிற உயிரை கொன்று வாழணும் என்ற அவசியம் இல்லை. மனிதன் தன்னுடைய ஆற்றலினால் உழைத்து பொருளீட்டி வாழக்கூடிய திறன் இருந்தும் கூட பிறர் உழைப்பில் பங்கு கொள்வது அல்லது பிறர் உண்ணுதல் பறித்தல் என்ற பழக்கம் நீடித்தால் குடும்பம் என்னாகும், நாடு என்னாகும், உலகம் என்னாகும்? எனவே தன்னுடைய உழைப்பின் பலனாக நாம் வாழ வேண்டும் என்ற முடிவு கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பிறருடைய மனமும் உடலும் வருத்தாமல் தன் வாழ்க்கையை நடத்தி கொள்வேன் என்ற முடிவும் எடுத்து கொள்ள வேண்டும். பிறரோடு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும். உணவுக்கென்று உயிர் கொலை செய்யாமல் இருக்கணும். உணவுக்காக உயிர் கொல்லா நோன்பு, இது அவசியம். அதன் பிறகு சமுதாயத்தில் கட்டுத்திட்டப்படி ஒவ்வொருவரும் பொருளீட்டி வைத்துள்ளார்கள். அந்த பொருள் வைத்திருப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அதை மதிக்கணும். அதே போல் வாழும் உரிமை எல்லாருக்கும் உண்டு. நீ அங்கே, நான் இங்கே, நீ இதை இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும் என்று விரட்டி கொண்டு வாழக்கூடிய பழக்கம் உலகத்தில் உள்ளது. அது தேவையில்லை. சில சமயங்களில் சிறு குழந்தைகளை கட்டுப்படுத்துவதற்காக அதட்டி இப்படி செய்யாதே என்று சொல்லலாம். ஆனால் வயது வந்தவர்கள், அறிவுடையவர்கள், இன்னென்ன செயல் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள் அந்த வயது வந்த பிறகு ஒவ்வொருவரையும் கட்டுப்படுத்தி வாழும் சுதந்திரத்தை பறிக்க கூடாது. மனிதன் என்றால் மனதுக்கு ஒத்ததாக இதமாக இசை உண்டாகும்படி வாழணும். அத்தகைய மனிதன் எப்பொழுதும் முடிந்த வரையில் பிறருக்கு துன்பத்தை போக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை தவறிய இடத்திலேதான் துன்பம் இருக்கிறது. எனவே நாம் இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டை அனைவரும் பின்பற்றி இன்பமாக வாழ இதுவே நல்ல வழியாகும். இன்று வளர்ந்து வரும் விஞ்ஞானம் வேகமாக உற்பத்தி பொருள்களை செய்து நல்ல முறையில் செய்வதிலும் அதிகமாக மக்களுக்கு வழிகாட்டி கொண்டும் இருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டையும் மனிதன் பின்பற்றினால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ஒரு சொர்க்கலோகம் போல இன்பமாக சுகமாக நாம் வாழ்க்கை இருக்கும். அனாவசியமான செயல்களையும் செலவுகளையும் இல்லாமல் வாழ்க்கை பண்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு ஏற்றவாறு சமுதாய தலைவர்கள் மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு சட்டங்களையும் நியாயமான முறைகளில் எடுத்து கூறி கல்வி திட்டங்களாக கல்வி நிலையங்களில் இது கொண்டு வரணும். அப்போது யாரும் இன்பமாக வாழ வழி என்ன என்று கேட்டுக்கொண்டு இருக்க தேவையில்லை. வேதாத்ரி மகரிஷி அவர்கள்
தனது தத்துவங்கள் மூலமாக ஆன்மீக தேடலுக்கும் அமைதியான நிம்மதிக்கும் வாழ்க்கைக்கும் வழிகாட்டுகிறார். இவரது ஆன்மீக தத்துவங்கள் அறிவியலையும் உள்ளடக்கி இருப்பது தனி சிறப்பு. மனித உறவுகள் மேம்பட மகரிஷி அவர்கள் கூறிய தத்துவங்கள் மிகவும் சிறப்பு மிக்கவை. அவற்றில் 18 தத்துவங்களை கூறியுள்ளார். மகரிஷி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையற்ற மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்கள் என்கிறார். பிரச்சனைகள் ஏற்படும் போது மற்றவர்கள் முதலில் இறங்கி வரட்டும் என காத்திராமல் நீங்களே பேச்சை துவக்க முன் வாருங்கள். யாரையும் ஒப்பிடாதீர்கள். எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் அவரவர்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். புன்முறுவல் காட்டவும் சிற்சில் அன்பு சொற்களை கூறவும் கூட நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள். கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பி விடாதீர்கள். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாய் என்கிறார். அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள். அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். மற்றவர்களை விட உங்களையே எப்பொழுதும் உயர்வாக நினைத்து கர்வப்படாதீர்கள். தயக்கத்துடனும் பயத்துடனும் பேசாமலும் இருக்காதீர்கள். மற்றவர்கள் கருத்துக்களையும் செயல்களையும் நிகழ்ச்சிகளையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கு கேட்டதை அங்கு சொல்வதையும் அங்கு கேட்டதை இங்கு சொல்வதையும் விடுங்கள். உங்களை நோக்கி ஒரு நாள் அது திரும்பும். நீங்கள் சொன்னதே சரி, செய்ததே சரி என்று வாதிடாதீர்கள். நீங்கள் முடியவே முடியாது என்று நினைத்ததை உலகில் ஒருவன் செய்து கொண்டிருப்பான். உங்கள் கருத்துக்களில் உடும்பு பிடியாயில்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். பிடிவாதத்தை கைவிடுங்கள். அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள். திருப்தி என்பது எல்லாவற்றிலும் மிக முக்கியம். அர்த்தம் இல்லாமல் பின்விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள். எந்த விஷயத்தையும் பிரச்சனையும் நாசுக்காக கையாளுங்கள். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை மனதார உணருங்கள். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள். வல்லவனுக்கு வல்லவனும் இருக்கிறான். மற்றவர்களுக்கு மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள் என்கிறார்கள் மகரிஷி அவர்கள். வாழ்க வளமுடன் என ஒருவருக்கொருவர் வாழ்த்தும் போது பலவீனம் நீங்குவதோடு வளர்ச்சிக்கான கதவும் திறக்கப்படுகிறது என்கிறார் மகரிஷி அவர்கள். எனவே மகரிஷி அவர்களுடைய இந்த தத்துவ விளக்கங்களை நாம் நடைமுறையில் வாழ்வில் பின்பற்றி அனைவரும் பயன்பெற்று இன்பமாக வாழலாம் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தங்களின் எளிய சிறப்பான ஒரு உரைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சுவாமிஜியின் செயல் விளைவு தத்துவம், ஐந்தொழுக்க பண்பாடு, தடுமாற்றம், தடமாற்றம் இவை அனைத்தை பற்றியும் சிறப்பாக விளக்கினீர்கள். நன்றி. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். கேள்விகளுக்கு நீங்கள் தயாராவதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 மணிக்கு 9 மையதகம் கன்னட மொழியில், 4:45 உலக சமாதான வாழ்த்து 108 முறை, 4:55 லாஃபர் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ்
என்ற தலைப்பிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் திரிவேணி மூர்த்தி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். நாளை மாலை 2 மணிக்கு ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பவானி அவர்கள் உன்னுள்ளே நான் என்னுள்ளே நீ என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறார். நாளை மாலை 4:15க்கு ஸ்கை ப்ரொஃபசர் தேவராஜ் ஐயா அவர்கள் வாண்டட் சம்திங் பட் கெட் சம் ஒன் திங் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். ஜெகதீஸ்வரன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஜெகதீஸ்வரன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் மேடம். மேடம் இன்னைக்கு நல்லா உங்க ஸ்பீச் இன்னைக்கு நல்லா இருந்தது மேடம். நல்லா தொகுத்து நல்லபடியா ஒரு இன்பமான வழியை எப்படின்றத நல்லா தொகுத்து வழங்குனீங்க. நல்ல ஒரு கருத்துக்களும் இருந்தது அந்த ஸ்பீச்ல. இதை எல்லாரும் பின்பற்றினா நல்லா இருக்கும். உங்க சேவை இன்னும் மேன்மேலும் வளரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லபடியா இருந்தது ஸ்பீச். வாழ்க வளமுடன் சார். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்பமாக வாழ என்ற தலைப்பிலே உரையாற்றிய அருள்நிதி அஸ்வினி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய அருள்நிதி அஸ்வினி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம். வாருங்கள். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். அளவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.